காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரை நீடித்த கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கோடை காலம் தொடங்க உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அதேவேளையில் அதிகாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்படுகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரை மார்கழி மாதத்தை போல் கடும் பனிப்பொழிவு நீடித்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோனேரி, குப்பம், வையாவூர், ஏனாத்தூர், காரை, செவிலிமேடு, ஓரிக்கை, குருவிமலை, விப்பேடு, களக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் பொன்னேரி கரை மேம்பாலம், சென்னை, பெங்களூர், உத்திரமேரூர், வந்தவாசி ஆகிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக சென்றனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காரணமாக உதகை போல் நிலவிய ரம்மியமான சூழ்நிலை ரசித்தபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். இதேபோல் கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர், மண்மங்கலம், அரவக்குறிச்சி, குளித்தலை, இலாலப்பேட்டை, கிருஷ்ணாயபுரம், புலியூர், காந்தி கிராமம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. வழக்கத்திற்கு மாறான இந்த பனிப்பொழிவால் இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. வழக்கமாக 80 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் பயணிக்கும் பேருந்துகள் பனிப்பொழிவு காரணமாக 10 முதல் 20 நிமிடம் தாமதமாக சென்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதிகாலையில் வேளையில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவுகிறது. கிராமப்புறங்களில் குளிர் பிரதேசங்களில் இருப்பது போன்ற சூழல் நிலவுகிறது. காலை 8 மணியை கடந்தும் சூரிய வெளிச்சம் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவுகிறது. இதன் காரணமாக சம்பா நெற்பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஏற்படும் என்ற அச்சம் விவசாயிகளுக்கிடையே நிலவுகிறது.